Welcome to VL Academy. In the video, corporate accounting issue 4 feature and reissue of shares other exercise problem number 54 நம்ம பார்க்க போறோம், which is in page number 1.124 and 125. So இந்த problem கொஞ்சம் ஈஸி தாங்க, பட் சின்ன ட்விஸ்டிங் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 lakh shares issue பண்ணியிருக்காங்க. We just leave off that value of application allotment எல்லாம் விட்டுட்டு எவ்வளோ shares அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்க்கலாம். That is 1 lakh shares issue பண்ணியிருக்காங்க, பட் ரிசீவ் பண்ணது 1,60,000 sharesக்கான application money. அதில் 30,000 sharesக்கான application money திருப்பி கொடுத்துட்டாங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 1,30,000 இருக்கும். அந்த 1,30,000ல 40,000 shares அப்படியே 40,000 shares அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 90,000 shares இருக்கும். நாம் எவ்வளோ ஷேர்ஸ் மேக்ஸிமம் ரிசீவ் பண்ணலாம்? 40,000 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ பேலன்ஸ் 60,000 shares தான் வந்து அவங்க மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ண முடியும், ஐ மீன் அலாட் பண்ண முடியும். பட் இங்கே அந்த 90,000 sharesையும் அலாட் பண்ணியிருக்காங்க ப்ரோரேட்டா பேசிஸில். ஓகே, ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் ஃபர்தராக வந்து ஒரு 100 shares வந்து they fail to pay the allotment money, and 200 sharesum they fail to pay the allotment money. And இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா 100 shares வந்து allotment money pay பண்ணாதவங்க வந்து which is in full allotment who comes under 40,000 shares. ஓகே, அவங்களுக்கு வந்து ஃபர்தராக excess allotment money, ஐ மீன் அப்ளிகேஷன் மணி எல்லாம் கிடையாது. பட் லேட்டராக ஒரு 200 shares பே பண்ணாமல் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் பேசிஸில் அலாட் ஆனவங்க. அப்போது அவங்க வந்து அந்த 90,000 sharesக்கு கீழே அவங்க எவ்வளோ அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கன்னு தெரியாது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் கால், அதாவது அலாட்மெண்ட் மணி பே பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கால் அப்போது ஒரு 300 shares அவங்க பே பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஓகே, இப்போது இதை பேஸ் பண்ணி அண்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு 300, அதாவது அந்த 100 sharesம் 200 sharesம் இருக்கு இல்லையா, அந்த 300 sharesை வந்து ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. எவ்வளோக்குன்னா 8 rupeesக்கு, 2 rupees டிஸ்கவுண்ட்டில். இப்போ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் நம்ம பார்க்கணும். நம்ம ஜேர்னல் என்ட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இமேஜினரி பாக்ஸ் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு ஷேர் கேபிட்டல் பாக்ஸ், அதுதான் மெயின் பாக்ஸு. அதுக்கு கீழே வந்து ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ், ஷேர் ஃபர்ஸ்ட் கால், ஷேர் ஃபைனல் கால், ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸு, அந்த மாதிரி கேபிட்டல் ரிசர்வ் பாக்ஸுனாலாம் நீங்கள் தனித்தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுக்கிறீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் என்ன நடந்திருக்கு, நம்ம ஷேர் அப்ளிகேஷனுக்கான மணியை வாங்கியிருக்கோம். ஸோ கேஷ் இஸ் கம்மிங் இன்சைட். அது வந்து நம்ம எங்கே போடுறோம்? ஷேர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற பாக்ஸ்குள்ளே போடுறோம். கேஷ் இஸ் கம்மிங் இன்சைட், டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ கேஷ் உள்ளே வருது, அண்ட் வேர் இட் கோஸ் டு த பாக்ஸ் ஆஃப் ஷேர் அப்ளிகேஷன். ஸோ அதனால் ஷேர் அப்ளிகேஷனை இங்கே கிரெடிட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்குள்ளே வந்து இப்போ எவ்வளோ இருக்குது? 4,80,000 rupees இருக்குது. அந்த 4,80,000 rupeesலேருந்து 3 lakh rupees தான் ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்குள்ளே போகணும். ஷேர் கேபிட்டல் பாக்ஸில் மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோ இருக்கணும்னா 1 lakh rupees into 10 rupees. சாரி, 1 lakh shares into 10 rupees. அப்போ எவ்வளோ? மேக்ஸிமம் 10 lakh rupees தான் இருக்கணும். அதில் ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்லேருந்து போகிறது 3 lakhs. ஓகே, கீப் இன் மைண்ட். இப்போ ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் இப்போ இந்த பாக்ஸ்க்கு உள்ளே இருக்கு, விச் இஸ் இன்சைட் தி ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ் வில் கோஸ் டு ஷேர் கேபிட்டல் பாக்ஸ். அதனால ஷேர் கேபிட்டலை கிரெடிட் பண்ணியிருக்கோம், ஷேர் அப்ளிகேஷனை டெபிட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் டு பேங்க் அக்கௌண்ட். இப்போ வந்து 30,000 sharesை நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து இங்கே ஷேர் ஹோல்டராக இருக்க முடியாது, இந்தாங்க உங்கள் அப்ளிகேஷன் மணி அப்படின்னு சொல்லி. அப்போது பேலன்ஸ் வந்து எங்கே போயிருக்கோம்? ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு போயிருக்கோம். இப்போது ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா 60,000 sharesக்கானது நம்மக்கிட்ட எக்ஸஸாக இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து 1,80,000. அந்த 60,000 sharesல 30,000 shares வந்து நம்ம திருப்பி கொடுத்துட்டோம். அதாவது இந்த 4,80,000ல 3 lakh வந்து ஷேர் கேபிட்டலுக்கு போயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் 1,80,000 இருக்குமா, அந்த 1,80,000 வந்து ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்லேருந்து எடுத்து ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸ்க்குள்ளே ஒரு 90,000 போடுறோம். ஓகே, அப்போ எவ்வளோ இருக்கும்? இந்த ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸில் 90,000 இருக்கும். அந்த 90,000 எடுத்து இந்தாங்கன்னு சொல்லி யார் கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட திருப்பி கொடுக்குறோம். ஸோ விச் இஸ் கோயிங் அவுட். ஓகே, அண்ட் ஹியர் ஆல்சோ ஃப்ரம் த ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்லேருந்து ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸுக்கு போகுது. ஸோ ஷேர் அலாட்மெண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. பட் இப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸில் 4,80,000 இருக்குது, அதில் 3 lakh ஷேர் கேபிட்டலுக்கு போயிடுச்சு. பேலன்ஸ் 1,80,000 தூக்கி ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸில் நம்ம போடுறோம்.
ஓகே, இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸில் நம்ம 1,80,000 rupees போட்டோம். பட் அது போக பேலன்ஸ் நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணணும், யார் பே பண்ணலையோ அவங்களோடது எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, இப்போ அப்படி இருக்கிறப்போ டோட்டல் அமௌண்ட் டியூ ஆன் அலாட்மெண்ட் எவ்வளோனா 1 lakh ஷேர்ஸ்க்கு 4 rupees நம்ம வாங்கணும். ஸோ 4 lakh rupees தான் நம்ம வாங்க வேண்டியது. அதில் இந்த சர்ப்ளஸ் மணி எவ்வளோ 90,000 rupees. அதை லெஸ் பண்ணோன்னா வில் கெட் 3,10,000 rupees. அதுக்கப்புறம் ஃபர்தராக 300 ஷேர்ஸ் வந்து நமக்கு அவங்க வந்து அலாட்மெண்ட் மணி பே பண்ணல. அதில் வந்து அந்த 300 ஷேர்ஸில் இப்போ 200 ஷேர்ஸ் வந்து ப்ரோரேட்டா பேசிஸில் இஷ்யூ பண்ண ஷேர்ஸ். இப்போ ப்ரோரேட்டா பேசிஸ்ங்கிறப்ப அவங்க எவ்வளோ அப்ளிகேஷன் மணி, எவ்வளோ ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் மணி பே பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்போது 100 ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி அலாட்டட். அப்போது நீங்கள் வந்து அவங்க வந்து 100 ஷேர்ஸ் தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அவங்களோட 100 ஷேர்ஸையும் நம்ம அலாட் பண்ணிட்டோம். பட் இங்கே வந்து எப்படின்னா இவங்க எவ்வளோ ஷேர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியாது. பட் ஆனால் நம்ம அக்செப்ட் பண்ணது அலாட் பண்ணது 200 ஷேர்ஸ் தான். ஓகே, ஸோ இஃப் அலாட்டட் 200 ஷேர்ஸ் த ஷேர் அப்ளைட் வில் பி, அது வந்து இப்போது ஏன் இங்கே 60,000 90,000 போடுறோம் அப்படின்னா 40,000 இஸ் ஃபுல்லி அலாட்டடு. இப்போ பேலன்ஸ் 60,000 தான் நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஆனால் ரிசீவ் பண்ணது 90,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா 30 + 40 70 இஸ் டோட்லி செப்பரேட். 30 ரிஜெக்ட் பண்ணிட்டோம், 40 ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிட்டோம். ஓகே, இந்த 90ல இருந்து தான் ப்ரோரேட்டா பேசிஸில் 60,000 ஷேர்ஸை நம்ம மாற்றணும். அப்போது 90,000 ஷேர்ஸ் இஷ்யூ 60,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணப்போ வி ஹவ் அலாட்டட் 90,000 ஷேர்ஸ். அப்போ 200 ஷேர்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணியிருந்தோம்னா எவ்வளோ ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 90 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ 90,000 divided by 60,000 into 200, that is 300 shares. ஸோ அவங்க 300 shares அப்ளை பண்ணியிருக்காங்க, நம்ம அலாட் பண்ணது 200 shares தான். அப்போ சர்ப்ளஸ் மணி ஆன் அப்ளிகேஷன் வந்து 300 shares minus 200 shares is equal to 100 shares. 100 shares எக்ஸஸாக அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 100 into 3 rupees. அப்ளிகேஷன் மணி ஒரு ஷேருக்கு 3 rupees. ஸோ 100 into 3 300 rupees நம்மக்கிட்ட எக்ஸஸாக இருக்குது. பட் ஆனால் அவங்களோட அமௌண்ட் டியூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 shares into 4 rupees அலாட்மெண்ட் அவங்க பே பண்ணணும். ஸோ 1200ல் 300 rupees நம்மக்கிட்ட இருக்குது, அவங்க 900 rupees பே பண்ணணும். பட் அவங்க பே பண்ணலை. அதனால் அந்த 900 rupees-யும் நாம் லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணுறப்ப வில் கெட் 3,09,100 rupees. ஸோ நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், 2 ஜேர்னல் என்ட்ரி வரும் ஒரு ஈவெண்ட்டுக்கும். ஒன்று வந்து எவ்வளோ அமௌண்ட் நம்ம வாங்க வேண்டியது, ரெண்டாவது வந்து எவ்வளோ அமௌண்ட் நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ ஷேர் அலாட்மெண்ட்டை பொறுத்தவரையும் நம்ம எவ்வளோ அமௌண்ட் வாங்கணும், 1 lakh ஷேர்ஸ்க்கு 4 rupeesனா 4 lakh rupees நம்ம வாங்கணும். ஸோ அது வந்து எந்த பாக்ஸுக்கு போகணும், இந்த 4 lakhs ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸில் இருக்க வேண்டிய அமௌண்ட்டு 4 lakh. அங்கேருந்து எங்கே போகும், ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு. அதனால ஷேர் அலாட்மெண்ட்டை டெபிட் பண்ணுறோம், ஷேர் கேபிட்டலை கிரெடிட் பண்ணுறோம். அடுத்த என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் ஷேர் அலாட்மெண்ட் மணி, 3,09,100 rupees which is in that working note. ஸோ பேங்க் அக்கௌண்ட் கேஷ் இஸ் கம்மிங் இன்சைட், அதனால அதை டெபிட் பண்ணுறோம். அந்த கேஷை வாங்கி நம்ம அந்த கேஷ் எங்கே போகும், ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸுக்கு போகும். ஓகே, ஸோ அந்த ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் கால். ஃபர்ஸ்ட் காலை பொறுத்தவரை எவ்வளோ அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணணும், ஒரு காலுக்கு 3 rupees. அப்போது ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கால் பாக்ஸில் இருந்து போக வேண்டிய இடம் இது ஷேர் கேபிட்டல் பாக்ஸு. அப்போ இங்கே ஷேர் ஃபர்ஸ்ட் கால் பாக்ஸில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும், 3 lakh rupees இருக்கணும். எவ்வளோ அமௌண்ட் ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு போகணும், 3 lakh rupees போகணும். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கால் மணி எவ்வளோ ரிசீவபிள் அப்படிங்கிற என்ட்ரி போட்டோம். இப்போ எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால் மணி வந்து ஆல்ரெடி ஒரு 300 ஷேர்ஸ் வந்து அலாட்மெண்ட் மணியே பே பண்ணல, இப்போ ஃபர்ஸ்ட் கால் மணியும் பே பண்ணல. அண்ட் அனதர் 300 ஷேர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கால் மணி மட்டும் பே பண்ணல. இப்போ டோட்டலாக 600 ஷேர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கால் மணி பே பண்ணல. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்க, 99,400 ஷேர்ஸ்க்கு மட்டும்தான் நாம் ஃபர்ஸ்ட் கால் மணி ரிசீவ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் 2,98,200 rupees. அடுத்தது ஃபைனல் கால். ஃபைனல் கால் நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணணும், ஏன்னா இப்போ வரையுமே வந்து எந்த ஷேரும் ஃபோர்ஃபீட் பண்ணலை. அதனால் ஃபைனல் கால்லையுமே வந்து இட் இஸ் ஸ்டில் இன் த பொசிஷன் ஆஃப் 1 lakh shares issued.
அதனால எவ்வளோ அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணணும்னா 1 lakh shares into 2 rupees 2 lakh rupees நம்ம ரிசீவ் பண்ணணும். அகெயின் இங்கே வந்து இவ்வளோ அமௌண்ட் எந்த பாக்ஸ்குள்ளே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் கால் பாக்ஸ்குள்ளே இருக்கணும். அண்ட் அது எங்கே போகணும்னா ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்குள்ளே போகணும். ஸோ அதனால் ஷேர் ஃபைனல் காலை டெபிட் பண்ணியிருக்கோம் அண்ட் எங்கே போய் சேரணுமோ அந்த பாக்ஸை கிரெடிட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது வந்து ஃபைனல் கால் அமௌண்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the same 99,400 sharesக்கு we have received the final call money, that is bank account data to share final call account, that is 1,98,800 rupees. இங்கே கேஷ் உள்ள வருது, அதனால பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம் and where it will go in the share final call box, அதனால அதை கிரெடிட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து நம்ம ரீஇஷ்யூ பண்ணியிருக்கோம். இந்த 600 ஷேர்ஸில் 300 ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்ணியிருக்கோம். இங்கே 3 கேட்டகரி இருக்கு. ஒன் இஸ் ஃபுல்லி அலாட்டட் அண்ட் அடுத்தது வந்து ப்ரோரேட்டா பேசிஸ், அடுத்தது ரிஜெக்டட். இப்போ அந்த ஃபுல்லி அலாட்டடும் ப்ரோரேட்டா பேசிஸ் அந்த ரெண்டு இதில் வந்து ஒரு ஐ திங்க் த 100 ஷேர்ஸ் தட் இஸ் ஃபுல்லி அலாட்டடு, 200 ஷேர்ஸ் வந்து ப்ரோரேட்டா பேசிஸ். அந்த 300 ஷேர்ஸை தான் வந்து ரீஇஷ்யூ பண்ணியிருக்கோம். ஓகே, அதை ரீஇஷ்யூ பண்ணுறப்போ எவ்வளோ ரூபாய்க்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்கோம்? 300 ஷேர்ஸ் இன்டூ 8 rupees, அது 2,400 rupees. அவ்வளோதான் நம்ம கேஷ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். பட் 4 ஃபீச்சர் ஷேர்ஸ் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம்? ஷேர் 4 ஃபீச்சர் பண்ணியிருக்கோம்ல, இங்கே 3,000 இருக்குல்ல, இந்த 3,000லேருந்து இந்த 600 அமௌண்ட்டை எடுத்து போட்டு நாம் 3,000 ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்குள்ளே போடணும். அதுதான் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது. பட் வில் செக் அவுட் இஸ் ஓகே. இங்கே வந்து 2,400 rupees அண்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்த 600 rupees, இது ரெண்டையும் சேர்த்தோம்னா 3,000 rupees ஷேர் கேபிட்டல் பாக்ஸில் இருக்கணும். ஓகே, அடுத்தது வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து கேபிட்டல் ரிசர்வ் பாக்ஸ்க்கு போகணும். இப்போ 4 ஃபீச்சரில் பார்த்தோம்ல, இந்த ஷேர் கேன்சல் ஆயிடுச்சு, இவ்வளோ அமௌண்ட் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோன்னு. பட் ஆனால் அதுலேருந்து எவ்வளோ அமௌண்ட் கேபிட்டல் ரிசர்வ்க்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் 4 ஃபீச்சர் மணி ஆன் 600 ஷேர்ஸ். அது வந்து ஃபார் ஷேர்ஸ் 4 ஃபீட்டட் வேர் ஃபுல் அலாட்மெண்ட் மேட் வந்து 100 ஷேர்ஸ். அதுக்கு நம்ம எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருப்போம்? 3 rupees. ஸோ 100 into 3 300 rupees. அடுத்த 200 ஷேர்ஸ் issued on ப்ரோரேட்டா பேசிஸ். அப்போ ப்ரோரேட்டா பேசிஸ் அப்படிங்கிறப்போ 200 ஷேர்ஸ் வந்து அலாட் ஆயிருக்குன்னா அவங்க எவ்வளோ ஷேர்ஸ் வந்து அப்ளிகேஷன் கொடுத்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 300 ஷேர்ஸ்க்கு. அப்போ 300 into 3 900 rupees அவங்களோட அமௌண்ட்டு நம்ம கையில் இருக்கு. ஸோ டோட்டலாக 1,200 rupees. இது எப்போவுமே இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறப்போ எந்த ஷேர்ஸை நம்ம ரீஇஷ்யூ பண்ணமோ அந்த ஷேர்ஸ்க்கான எக்ஸஸ் அமௌண்ட்டை மட்டும்தான் கேபிட்டல் ரிசர்வ்க்கு எடுத்துகிட்டு போவோம். ஓகே, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இன்னொரு 300 ஷேர்ஸும் நமக்கு 4 ஃபீட் ஆயிருக்கு, அந்த அமௌண்ட் எல்லாம் கேபிட்டல் ரிசர்வ்க்கு போகாது. 4 ஃபீட் ஆகி அதை ரீஇஷ்யூ பண்ண ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் மட்டும்தான் கேபிட்டல் ரிசர்வ்க்கு போகும். ஸோ அதில் இப்போ ஃபர்ஸ்ட் 100 ஷேர்ஸ் ஃபுல்லி அலாட்டட், அதனால அப்ளிகேஷன் மணி மட்டும்தான் இருக்கு. அண்ட் இது ப்ரோரேட்டா பேசிஸ் அப்படிங்கிறதுனால 200 ஷேர்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்கோம். பட் அவங்க அப்ளை பண்ணது 300 ஷேர்ஸ். இதுக்கான ஒர்க்கிங் நோட் ப்ரீவியஸ் ஒர்க்கிங் நோட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த 300 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் மணி 3 rupees வந்து 900 rupees.
இப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த இருக்கிற எக்ஸஸ் அமௌண்ட்ல இருந்து நம்ம எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தோமோ அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் தான் கேபிட்டல் ரிசர்வ் பாக்ஸில் கொண்டு போய் போடுவோம் அப்படின்னு. ஸோ அதனால இங்கே டிஸ்கவுண்ட் வந்து 600 rupees. அப்போ இந்த 1200 rupeesல 600 லெஸ் பண்ணோம்னா வில் கெட் 600 rupees. Okay, is the amount which has to be transferred to capital reserve. ஸோ இந்த கேபிட்டல் ரிசர்வ்க்கு கொண்டு போய் போடுற ஈவெண்ட்கான டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, forfeited shares account data to capital reserve account. இப்போ forfeited sharesக்குள்ள இந்த 600 rupees இருக்கு, அது எங்கே கொண்டு போய் போடுறோம், கேபிட்டல் ரிசர்வ் பாக்ஸில் கொண்டு போய் போடுறோம். அதனால கேபிட்டல் ரிசர்வை நாம கிரெடிட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.